வணக்கம் நண்பர்களே. ஆயிரமான அழகான பூக்கள் இருந்தால் கூட இந்த பவளமல்லின்ற பூ ஒரு விசேஷமான பூ தான். சிலர் இந்த பூவை பாரிஜாதம்னு கூட சொல்கிறாங்க. ஹர்ஷிங்கர், ஷியோலின்னு சொல்லி பல பெயர்கள் இதுக்கு இருக்குது. பூக்களோட தண்டை பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறத்தில் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இது ராத்திரி நேரத்தில் மட்டுமே பூக்கள் விரியறதுனால இதுக்கு பேர் நைட் ஜாஸ்மின்னும் இருக்குது. இந்த பவளமல்லி மரம் தேவலோகத்திலிருந்து இங்கே நம்ம பூமிக்கு கொண்டு வரப்பட்டதா புராணங்கள் சொல்லுது. இந்த பவளமல்லி செடி பெரிய மரமாக வளரும். மரத்துலேருந்து எப்பொழுதும் கீழே பூக்கள் கொட்டி கிடக்கும். ஸ்பெஷலாக நிறைய கோயில்களில், பழங்காலத்து கோயில்களில் இந்த மரத்தை நம்மளால் பார்க்க முடியும். சூரியனோட முதல் கதிர்கள் இது மேலே பட்ட உடனே அந்த பூக்களெல்லாம் கீழே உதிருமாமா. இரவு நேரத்தில் போனீங்கன்னா இந்த பூக்களோட அந்த மணமானது அப்படி ஒரு சக்தி நிறைந்ததாக இருக்கும். அந்த வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பவளமல்லி செடிகள் பூக்களும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கறனால நிறைய கோயில்களில் வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பழங்காலத்து வீட்டில் என்ட்ரன்ஸில் இதை மரமாக வளர்த்து வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ராத்திரி நேரம் பார்த்திங்கன்னா அதனோட ஏரியா முழுசுலையுமே நல்ல வாசனையும் இருக்கும். காலை நேரத்தில் தரையெங்கும் பூ கொட்டி பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். இது வெறும் வாசனைக்காகவும் அழகுக்காக மட்டுமே வளர்க்கப்படுவதில்லை. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. இந்த மரத்தோட பட்டை, வேர், பூ, இலைன்னு சொல்லி எல்லா பகுதிகளிலுமே இந்த மருத்துவ குணம் இருக்குது. இந்த இலைகளை போட்டு நம்ம கஷாயமாக காய்ச்சி குடிக்கும்போது அது எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் அது சீக்கிரமாக நல்லாயிடும்னு சொல்கிறாங்க. மூட்டு வலிக்காகன மருந்தை கூட இந்த செடியிலிருந்து தயாரிப்பதாக எழுதப்பட்டிருக்கு. இந்த பூக்களை கட்டி தலையில் வைக்கும்போது தலையில் இருக்கிற பொடுகு எல்லாம் காணாமல் போகுமா. ஈவன் தலையில் புழுவெட்டு போன்ற வியாதிகள் இருந்தால் கூட இந்த மரத்திலிருந்து கிடைக்கிற மருந்து மூலமாக அது சரி பண்ணலாம். இந்த வாசனை நிறைந்த இந்த பூக்கள்லேருந்து எசென்ஷியல் ஆயில் தயாரிக்கிறாங்க. அந்த எண்ணெய்கள் நம்மளோட சருமத்திற்கு நல்ல ஒரு ஹெல்த்தை கொடுக்கும். இது வளர்ப்பது கூட சுலபம்தான். இதில் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் நிறைய வரும். அப்படி கொத்து கொத்தாக மொட்டுக்கள் இருக்கும். அடுத்த நாள் பார்க்கும்போது அது விரிந்து மலர்ந்து கீழேயே விழுந்துடும். இந்த பவளமல்லி செடிக்கு ரெகுலராக நம்ம தண்ணீர் ஊற்ற வேண்டும். இல்லைனா சீக்கிரமாக இது வாடி போகிற தன்மை இருக்குது. அதனால் டெய்லியுமே இதற்கு நம்ம தண்ணீர் ஊற்றி வைத்துக்கொள்ளணும். மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இதுக்கு காஸ்ட்லியான மண் கலவையெல்லாம் இல்லை. நம்ம நார்மலாக பண்ணுற மண் கலவை தான். கொஞ்சம் கம்போஸ்ட் உரங்கள் நிறையா கொடுத்தோம்னா பூக்களும் நிறையா கொத்து கொத்தாக பூக்கும். முற்றின கம்புகள், அதாவது பென்சில் சைஸ் இருந்தால் கூட போதும், அதை கட் பண்ணி நம்ம பதியம் போடும்போது சீக்கிரமாக புது செடிகள் முளைக்கும். அதனால் இதை மல்டிப்ளை பண்ணுறதும் நமக்கு வெகு சுலபம். ரோஜா பூ போன்ற செடிகளை போல் இதில் ரொம்ப வியாதிகள் வர்றதில்லை. அதனால் நம்ம இதை பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி. இது தரையில் வளர்க்குறதுக்கு பெஸ்ட்டு பிளான்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இது மரமாக வளரும். அப்படி நமக்கு இடமில்லாத பட்சத்தில் நல்ல பெரியதொரு பாட்டில் நம்ம இதை வைத்து கொண்டோம்னா நிறைய பூக்கள் பூக்கும். ரொம்ப நாட்களுக்கு நம்ம பாட்ஸை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது சுலபமாகவும் வளர்க்கக்கூடியது. அதே நேரத்தில் நிறைய மருத்துவ தன்மைகளும் உடையது. நிறைய பாசிட்டிவ் வைப்ஸும் கொடுக்குது. அப்படிப்பட்ட செடியை நம்ம வீட்டில் கட்டாயம் வளர்க்கணும். நான் இந்த செடியை மீடியம் சைஸ் பாட்டில் டெரஸில் தான் வளர்க்குறேன். ராத்திரி நேரத்தில் இதோட வாசனைக்காகவே டெரஸ்க்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம். இந்த அற்புதமான செடியை நீங்களும் வீட்டில் வளருங்க. நன்றி.